எல்லா இந்திய சிட்டிசன்ஸும் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்தியா பாகிஸ்தான் மோதல்ல இந்தியா பாகிஸ்தானை வச்சு செஞ்சிட்டாங்கன்னு ஒரு பெருமையோடு நாம உண்மையிலேயே வளர்ந்துட்டோன்னு ஒரு சந்தோஷத்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது எதுவுமே சரியில்லை ஒன்று கூட, அதாவது எந்த ஆயுதமுமே சரியான நேரத்தில் கையில் வந்து கிடைக்கிறதில்ல, எல்லா விஷயத்துக்குமே நாள் கணக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்த வருத்தத்தோட பதிவு பண்ணி இருக்கிறாருங்க இந்திய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங். இவர் கவலைப்படுற மாதிரி உண்மையிலேயே நம்ம விமானப்படை அப்படித்தான் இருக்கா, இல்லை இது உலக நாடுகளை கவனத்தை திசை திருப்ப செய்யப்படுற ஒரு கண்கட்டு வித்தையா? 1971 இருந்த அதே நிலையில், இல்லை 2001 கார்கில் போர் நடக்கும்போது இருந்த அதே நிலையில தான் நம்ம விமானப்படை இப்போவும் இருந்துட்டு இருக்கா. நம்ம விமானப்படையினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவரோட இந்த பேச்சோடைய பின்னணி என்ன, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுடைய எண்டு வரை பொறுமையாக பாருங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட நீங்க இதுவரை தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு. So stay tuned. My name is Raju. This is Evening Drops. Welcome to our Evening Drops Club. மே 29 நிகழ்ச்சி ஒன்றில் விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் பேசும்போது எந்த ஒரு பாதுகாப்பு குறித்த திட்டமும் சரியான நேரத்தில் முடிக்கப்படுறதில்லைன்னும், இந்திய விமானப்படை ராணுவ தளவாட பற்றாக்குறையினால நீண்ட காலமா போராடிட்டு வருகிறதுன்னும், அதிநவீன 5ஆம் தலைமுறை செல்த் விமானங்கள் இந்தியாட்ட இல்லாதது பெரிய குறையாவே இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 5ஆம் தலைமுறை செல்த் போர் விமானங்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சமீபத்தில் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. ஆனாலும் அவைகளை தயாரிக்கிறதுக்கும் தயாரிச்ச பிறகு அந்த விமானங்களை பயன்படுத்துறதுக்கும் நீண்ட காலங்கள் எடுக்கும். இதுதான் விமானப்படை தளபதியை இப்படி பேச வச்சிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஆபத்து சூழும் போது அதை சமாளிக்கக்கூடிய சரியான ஆயுதங்கள் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய மனக்குழப்பத்தையும் சோர்வையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது அந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங்கோடைய இந்த கவலைகள் உண்மையிலேயே பெரியதுன்னு இந்திய விமானப்படையினுடைய முன்னாள் தலைவர் VR சௌத்ரியும் தெரிவிச்சிருக்கிறாருங்க. இந்த மாதிரி காலம் தாழ்ந்து போற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த ஆயுதங்களை வாங்க யார் ஓகே சொல்றாங்களோ, ஒப்புக்கொள்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து உறுதியான ஒரு உத்தரவாதத்தை பெற வேண்டியது நிச்சயம் அவசியமான ஒண்ணு. ஏன்னா வாக்குறுதி அளிக்கப்படுற காலக்கெடுவுக்குள்ளாடி வேலையை முடிச்சு தந்துருவாங்கிற ஒரு உறுதியான உத்தரவாதத்தை அவங்க கிட்ட இருந்து நாம பெறணும். அப்பதான் சரியான நேரத்துக்கு பொருள் நம்ம கையில வந்து சேரும். இல்லனா இதுக்கு பின்னாடியே கொஞ்சம் வருஷங்கள் ஓட வேண்டியது வரும். அது எப்போதுமே சரியானது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாருங்க இவர். கடந்த ஏப்ரல் மாசம் 22 ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா மே 7 அன்னைக்கு பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து வான்வழி தாக்குதல் நடந்துச்சு. இந்த வான்வழி தாக்குதலுக்கு பிறகு இப்படி ஏர் மார்ஷல் தளபதி பேசி இருக்கிறது இந்திய விமானப்படையோடைய தற்போதைய நிலையை நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டுறதா இருக்குதுன்னு உண்மையிலேயே பல பேர் கவலைப்பட வச்சிருக்குங்க. அதோட பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை தீவிரப்படுத்தணும்னு சில வாத விவாதங்கள் ஆங்காங்கே முளைச்சிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விமானப்படை தளபதியினுடைய அறிக்கை இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம இன்னும் அதிக அக்கறை காட்டணுங்கிற அவசியத்தினுடைய பின்னணியில தான் பார்க்கணும் அப்படின்னு சில நிபுணர்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. வியாழக்கிழமை நடந்து முடிஞ்ச இந்திய தொழில்துறை கூட்டமைப்பினுடைய வருடாந்திர வணிக மாநாட்டில் பேசிய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங், ஒரு திட்டம் கூட சரியான நேரத்தில் முடிக்கப்படுறதில்ல, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் போதே அவை எப்போதுமே சரியான நேரத்தில் வந்து சேராதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். காலக்கெடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை ஏன் நிறுவனங்கள் வழங்கணும் அப்படின்னு ஏர் மார்ஷல் கேள்வி எழுப்பியிருந்தார். அதோடு நம்ம மேக் இன் இந்தியாங்கிற திட்டத்தோட டிசைன் இந்தியாங்கிற திட்டத்தையும் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுன்னு சொன்னதோடு உள்நாட்டிலேயே ஆயுதங்களை உருவாக்க அரசு முயற்சி செய்யுது. இருந்தாலும்
தற்போது கூட இந்தியாவிற்கு தேவையான ஆயுதங்களை பெரும்பகுதியை வெளிநாட்டில் இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பல சமயங்கள்ல இது வாங்குவதற்கான முடிவெடுப்பதில் கூட ரொம்ப தாமதம் ஆகுது. அந்த ஆயுதங்கள் நமக்கு வழங்குவதிலையும் நிறுவனங்கள் பெரும்பாலும் தாமதப்படுத்துது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ப்ரொக்யூர்மெண்ட் அக்ரிமெண்ட் ஒன்றில் கையெழுத்து போடும் போதே அது சீக்கிரத்துல நடக்காதுன்னு தெரிஞ்சும் அடுத்து என்ன செய்யலாங்கிறத பிறகு பார்த்து கொள்ளலாங்கிற நினைப்புல தான் நாம கையெழுத்து போடணும். அது இயற்கையாகவே செயல்முறைகளை தடம்புரல வச்சிடும் அப்படின்னு விமானப்படை தளபதி மார்ஷல் அமர்பிரீத் சிங் பேசியிருக்கிறாருங்க. 83 தேஜஸ் MK-1A லைட் வெயிட் போர் விமானங்கள் விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதத்தோட பின்னணியில தான் விமானப்படை தளபதியினுடைய இந்த கருத்து பார்க்கப்படுதுங்க. இந்த தேஜஸ் விமானத்துக்கான ஒப்பந்தம் 2021ஆம் ஆண்டுல இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதாவது HAL உடன் கையெழுத்தாச்சு. 70 HDD-40 ரக பயிற்சி விமானங்கள் வாங்குறதுக்கும் HAL உடன் தான் இந்திய விமானப்படை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருந்தது. இந்த வருஷம் செப்டம்பர் மாசத்துல அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. விமானப்படையை பொறுத்தவரை அவங்களுடைய கவனம் எல்லாம் திறன் மற்றும் திறமையத்தான் சார்ந்திருக்கு. இந்தியாவில் உற்பத்தி செய்யறத பத்தி மட்டுமே இனி பேசாம இந்தியாவிலேயே வடிவமைப்பு அதோட மேம்பாட்டு பணிகளையும் தொடங்க வேணும்னு அவரு சொல்லி இருக்கிறார். பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறைக்கும் இடையே நம்பிக்கையும் வெளிப்படையான உரையாடலும் இருக்க வேண்டிய அவசியத்தையும் அதோடு மேக் இன் இந்தியா திட்டத்தை மாதிரி மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சிறப்பான முயற்சிகளை முன்னெடுக்குதுன்னு சொன்னதோடு முன்னாடி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறைக்கும் இடையில நம்பிக்கையும் வெளிப்படையான உரையாடலும் இருக்க வேண்டிய அவசியத்தையும் அதோடு மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சிறப்பான முயற்சிகளை எடுக்குதுன்னு சொன்னதோடு முன்னாடியெல்லாம் இந்திய விமானப்படை வெளிநாடுகளில் இருந்து தான் கொள்முதல் செய்கிறதுல அதிகம் கவனம் செலுத்திட்டு இருந்துச்சு. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் நாம் தன்னிறைவு அடைகிறது மட்டும் தான் நமக்கான ஒரே தீர்வுன்னு விமானப்படை உணர்ந்திருக்கணும். எதிர்காலத்தில் தயாராக இருக்க வேண்டுங்கிறதுக்காக இப்போதிலிருந்தே நாம் செயல்பட வேணுங்கிறது கொஞ்சம் கவலையாக இருக்கிறதுன்னும் அடுத்த 10 ஆண்டுகளில் இந்திய தொழில்துறையும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது DRDOவும் அதிக உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தாலும் இன்றைய தேவைகளை இப்போதே பூர்த்தி செய்ய வேணும்னு அதோடு இப்போதைய தேவைகளுக்காக சில மேக் இன் இந்தியா திட்டங்கள் தேவைப்பட்டாலும் எதிர்காலத்தில் டிசைன் இன் இந்தியா திட்டங்களை தொடர்ந்து பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இவர் பேசின இந்த விஷயம் எந்த அளவு சரி, இதை சார்ந்த சில பேரோட கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக எந்த கால வரம்பும் இல்லாம செயல்படுறது ஆயுதப்படையினர்கிட்ட ஒரு விரக்தியை உண்டாக்கி இருக்கிறது உண்மைதான். எந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்த செயல்முறையிலும் ஒப்பந்தம் தொடங்கிய பிறகு திட்டம் 36 இருந்து 40 மாசங்களுக்கு உள்ளாடி முடிக்கப்படணும்னு தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் திட்டம் 12 கட்டங்களை கண்டிப்பாக கடந்திருக்கணும். ஒவ்வொரு கட்டத்திலையும் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுறதால இந்த திட்டங்கள் முடிவடைய சராசரியா 7 முதல் 10 வருஷங்கள் வரை ஆகுதுங்க. இந்தியாவுடைய 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்துக்கு இப்போதுதான் அக்ரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதனுடைய முதல் மாடல் 2035 தான் வருமா. அதுக்கு பிறகு அது உற்பத்தி செய்யணும் மேலும் 3 வருஷம் ஆகுமா. அதாவது அந்த 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானப்படையில சேர சுமார் 13 வருஷங்களாவது ஆகுமா. அதுவும் திட்டமிட்டபடி எல்லாம் சரியா நடந்தா மட்டும்தான். ஆனா 5வது தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க 2007-2008 வருஷத்திலேயே நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்போ இந்தியா ரஷ்யாவோட தொடங்கிய பேச்சுவார்த்தைகள் 11 ஆண்டுகள் வரை தொடர்ந்துச்சுங்க. அதுக்காக சுமார் 240 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் நாம செலவிட்டோம். ஆனா பரிதாபமா 2018 அது தோல்வி அடைஞ்சதா நினைச்சு அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஆனா ரஷ்யா தொடர்ந்து வேலை செஞ்சு சுகோய் 57 ஸ்டெல்த் போர் விமானத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. அந்த டைம்ல நாம அந்த பேச்சுவார்த்தையை ஆக்கபூர்வமா முடிச்சிருந்தா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்டெல்த் போர் விமானம் இருந்திருக்கும். அதோடு இப்போ நடந்த மோதல்ல அது வேற மாதிரியான ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி இந்திய விமானப்படைக்கு சுமார் 42 ஸ்குவாட்ரன் போர் விமானங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ நம்ம கிட்ட 30 ஸ்குவாட்ரன் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் வரக்கூடிய 1-2 வருஷங்களில் 2லேருந்து 3 ஸ்குவாட்ரன் போர் விமானங்கள் என்ன ஆகும்னா ரிட்டையர்ட் ஆக போகுதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்திய விமானப்படை 2018-2019 ஆண்டில் 114 போர் விமானங்கள் தேவைன்னு சொல்லியிருந்தது.
அந்த கோரிக்கை அப்படியே எந்த முன்னேற்றமுமே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்காகத்தான் விமானப்படை தளபதி ஆதங்கப்பட்டாருங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதை தொடர்ந்து நடவடிக்கைகளில் இந்தியா விமானப்படையினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்துச்சு. விமானப்படை தளபதியுடைய வருத்தத்திற்கு உதாரணமாக ரஃபேல் ஒப்பந்தத்தை மற்றொரு உதாரணமாக சொல்கிறாங்க. 2007-2008 தொடங்கின பேச்சுவார்த்தை 2016 பிரதமர் மோடி பிரான்ஸுக்கு பயணம் போன போது தான் ஃபைனலே ஆச்சு. அதுக்கு பிறகு அதனுடைய விநியோகம் 2018 தொடங்கிச்சு. ஹெலிகாப்டர் இன்ஜின்களுக்கான தொழில்நுட்ப உரிமத்தை பிரான்ஸ்ல இருந்து வாங்கி தயாரிச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அர்ஜுன் டேங்கில் ஜெர்மன் என்ஜினை பொருத்தி இருக்கோம்னா தேஜஸோட என்ஜினை அமெரிக்காவிலிருந்து வருது. தேஜஸோடைய என்ஜின் அமெரிக்காவிலிருந்து வருது. மிகச்சிறிய என்ஜின் கூட இறக்குமதி செய்யப்படுது. அதோடு இது உள்நாட்டு போர் விமானத்தை உருவாக்குறதுல பெரிய தடையா இருந்துட்டு இருக்கு. இப்படியான சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் இந்திய இராணுவத்துடைய பலம் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. குளோபல் ஃபயர் பவர் அறிக்கையின்படி இராணுவ பலத்தினுடைய அடிப்படையில் 2025 ஆண்டுக்கான தரவரிசையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 8 இடங்கள் வித்தியாசம் இருக்கு. 2025 ஆண்டில் சர்வதேச அளவில் இராணுவ பலத்தை பொறுத்தவரை 145 நாடுகளில் இந்தியா தரவரிசையில் 4வது இடத்துல இருக்குங்க. பாகிஸ்தான் 12வது இடத்துல தான் இருக்கு. இந்திய இராணுவத்தில் சுமார் 22 லட்சம் இராணுவ வீரர்களும் 4201 டாங்கிகளும் சுமார் 1.5 லட்சம் கவச வாகனங்களும் 100 தானியங்கி பீரங்கிகளும் அதோட 3975 இழுத்து செல்லப்படுற பீரங்கிகளும் இருக்குங்க. இது தவிர மல்டி பேரல் ராக்கெட் பீரங்கிகள், இந்திய விமானப்படையில் 3,10,000 வீரர்கள் மற்றும் மொத்தம் 2229 விமானங்களும் இருக்குங்க. இந்திய இராணுவத்துடைய 3 பிரிவையும் சேர்த்து மொத்தம் 899 ஹெலிகாப்டர்கள் இருக்கு. அதுல 80 ஹெலிகாப்டருங்க தாக்குதல் நடத்துவதற்காகவே வச்சிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ். இந்திய கடற்படையில 1.42 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. 2 விமானம் தாங்கிய போர் கப்பல்கள், 13 டெஸ்ட்ராயர் கப்பல்கள், 14 போர்க்கப்பல்கள், 18 நீர்மூழ்கி கப்பல்கள், 18 சிறிய ரக போர்க்கப்பல்கள் அப்படின்னு மொத்தம் 293 கப்பல்களும் இந்தியா கிட்ட இருக்குங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர் பிரீத் சிங் கவலைப்படுறது மாதிரி எல்லாம் ஒண்ணுமில்லை. ஆனாலும் இராணுவ பலத்துல ஃபர்ஸ்ட் 2 இடத்துக்குள்ள இருக்கிறது நம்பர் 1ஆவே இருக்கிறது தான் எப்போதுமே சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், see you, take care.